मेरे साथ बोलिए, भारत माता की। मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष नयनार नागेंद्र जी, हमारे यशस्वी पूर्व अध्यक्ष श्री के अन्नामलाई जी, श्री ए मुथु पलेवेरम जिला अध्यक्ष जी, डॉक्टर पी सुधाकर रेड्डी सह प्रभारी तमिलनाडु, अरविंद मेनन राष्ट्रीय सचिव, श्री पोन राधाकृष्णन पूर्व सांसद, श्री एम.आर. गांधी, आगे आओ गांधी, जोर से ताली बजाओ गांधी जी के लिए, वेगमा कई तட்டுங்க। श्री एम.आर. गांधी विधायक, डॉक्टर तमिलसाई जी, श्रीमती वानथी श्रीनिवासन, श्री आर. शरद कुमार जी, और आज इस विशाल कार्यकर्ता सम्मेलन में तमिलनाडु की 4 सीटों से आए हुए मेरे बूथ के सभी कार्यकर्ता, भारतीय जनता पार्टी के सभी मालिकों को मैं प्रणाम करता हूं। மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 4 பெருங்கோட்டங்களிலிருந்தும் மிக திரளாக வந்திருக்க பாரதிய ஜனதா கட்சியின் பூத் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன்। सबसे पहले मैं तमिलनाडु की धरती पर महान तमिल भाषा में बात नहीं कर पा रहा हूं, इसलिए आप सभी की क्षमा मांगता हूं। இந்த மிக புண்ணிய பூமியான தமிழகத்துல தமிழ் மக்களாகிய உங்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது। அதற்காக உங்களிடத்தில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்। यह भूमि वीरता, संस्कृति और अनुग्रह की भूमि है। यह भूमि को भी मैं प्रणाम करता हूं। இந்த மண் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, வீரம் மிக்கது, பண்பாடு மிக்கது, கலாச்சாரம் மிக்கது। முதலில் தமிழக மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்। हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल, तमिलनाडु के ही धरतीपुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए। मैं आज ला गणेशन जी ने पूरा जीवन जो भारतीय जनता पार्टी का काम किया, उनकी आत्मा की शांति के लिए प्रभु को प्रार्थना करता हूं। தமிழக மண்ணை சேர்ந்த ஒரு மாமனிதர் நாகாலாந்தின் ஆளுநராக பதவியில் இருக்கும்போது திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார்। தன் வாழ்க்கையே பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகம் செய்த அந்த மாமனிதரின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நான் இங்கே என் உரையை தொடங்குகிறேன்। सबसे पहले मैं देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूं कि हमारे तमिलनाडु के ही नेता सीपी राधाकृष्णन जी को उपराष्ट्रपति पद का प्रत्याशी बनाया है। நான் முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்। ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதியாக முன்னிறுத்தி இருக்கிறார்। मैं तमिलनाडु की जनता को भी ये बताने आया हूं कि अब राज्यसभा में उपराष्ट्रपति पद पर आसीन होने के बाद सभापति के रूप में तमिलनाडु का बेटा श्री सीपी राधाकृष्णन विराजमान होने वाले हैं।
ராஜ்யசபை தொடங்கும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர்தான் வீட்டிற்க போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, पहले भी एनडीए ने ही एपीजे अब्दुल कलाम जी को भारत का राष्ट्रपति बनाकर ये सम्मान दिया था. முதலில் நம்முடைய என்டிஏ கூட்டணியில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானியான திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பிலே நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம். नरेंद्र मोदी जी ने हमेशा तमिल भाषा और तमिल संस्कृति का गौरव करने का काम किया है. நமது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். अभी अभी मोदी जी ने महाराज राजेंद्र चोल ने वर्षों पहले गंगईकोंडा चोलापुरम मंदिर का निर्माण शुभारंभ किया था. इसके उपलक्ष्य में भगवान बृहदेश्वर का अभिषेक कर गंगा का पानी लेकर जैसे राजा चोल आए थे, मोदी जी ने भी वहां श्रद्धांजलि देकर मंदिर का महिमा मंडन करने का काम किया. தமிழ் மண் மொழி மக்கள் பண்பாடு இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார். அது மட்டுமல்ல, பிரதமர் பிரகதீஸ்வரர் கோயில்ல எப்படி கங்கையை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ, கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். सौराष्ट्र तमिल संगमम, काशी तमिल संगमम और पवित्र गण तिरुकुल्लर को 13 भाषाओं में अनुवाद करने का काम नरेंद्र मोदी जी ने किया है. காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது. இது மட்டுமல்ல, சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடைபெற்றது. நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை 13க்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார். मित्रों, अभी अभी थोड़े समय पहले पहलगांव में पाकिस्तानी आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की. मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे.